பார்த்தீங்கன்னா பிராண்டட் மைக்கா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டாப்புடைய மைக்கா தான் பாருங்க. இந்த மைக்கா எல்லாமே டாப்போட மைக்கா. எந்த கலர் எடுக்கிறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் அணி கலர் எடுக்கிறீங்கன்னா இந்த அணி கலர் மைக்கா போடுவேன். வால்நட் கலர் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வால்நட் கலர் மைக்கா போடுவேன். இந்த மைக்கா புக்கை உங்கள் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். கிளாசி ஃபினிஷிங் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாசி போடுவேன். இல்லை எங்களுக்கு கிளாசி தேவை இருக்காது, மேட் ஃபினிஷிங் போகணும் அப்படின்னா இந்த மேட் ஃபினிஷிங் இந்த மாதிரி மைக்கா யூஸ் பண்ணலாம். இது இந்த கலருக்குலாம் இது மேட்ச் ஆகும். இல்லை நம்ம இஷ்டம்தான், கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ இது எது வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டு கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு கேட்போம். உங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் வேணும், எந்த மாதிரி மைக்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க கேட்ட உடனே கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி மைக்கா யூஸ் பண்ணி கொடுங்க, இந்த கலர் கொடுங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இதெல்லாம் கிளாஸில் வருது. அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா மேட் பாருங்கள். இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மேட் ஃபினிஷிங் இருக்கும். இதனால் இந்த டாப் வந்து மைக்கா போடுவோம், கிளாஸ் போடுவோம், உட்டன் போடுவோம், கிரைனைட் போடுவோம். நல்லா நம்ம 4 வகையான டாப் போடுவோம். ஏன்னா கிரைனைட்டா நீங்கள் நேராக கிரைனைட் கடைக்கு அனுப்பிச்சிடுவேன், நீங்களே செலக்ஷன் பண்ணிக்கலாம். நான் செலெக்ஷன் பண்ண மாட்டேன், நான் கடையை சொல்லிடுவேன், நீங்கள் போய் செலெக்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்களே செலெக்ஷன் பண்ணிங்கன்னா ஓகே, நானே செலெக்ஷன் பண்ணுவேன். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு டைனிங் டேபிளில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன். டீக்குட், அடுத்து வந்து அதுலேயே டீக்குட்லேயே வந்து ஒரு டீக்குட் டாப் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து சேர் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எத்தனையோ சேர் இருக்குது. டீக்குட் டாப் யூஸ் பண்ணுறேன். 12mm ஒயிட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன், பிரான்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கிளாஸ் யூஸ் பண்ணால் கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அடித்து அதில் பவுலு இந்த மாதிரி போடுற மாதிரி அதையும் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து மைக்கா 3, அடுத்து கிளாஸு 2 கிளாஸ் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து கிரைனைட் சொல்லிட்டேன். இப்படி நீங்கள் என்ன வேணும், மார்பிள் வேணுமா, இட்டாலியன் மார்பிள் வேணுமா, மார்பிள் வாங்கி தருவேன். அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆர்டிஃபிஷியல் நீங்கள் சைனாவில் வாங்குற எல்லா டைனிங்கும் ரொம்ப பெருசாக அழகாக தெரியும், அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மார்பிள், எதுவுமே ஒரிஜினல் மார்பிள் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஒரு வீடில் மார்பிள் யூஸ் பண்ணுவீங்க. மார்பிள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த மார்பிளும் மாவு கொட்டாது. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் மார்பிள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்ச நாள் ஒன்று தூக்கி போட்டீங்கன்னா டமால்னு இதாகி போயிடும், உடஞ்சி போயிடும், மாவு கொட்டும். நம்ம பெரும்பாலும் அப்படி யூஸ் பண்ணுறல. ஏன்னா இந்தியனுடைய கல்ச்சரும் தமிழ்நாட்டு கல்ச்சரும் ஒரு பொருள் வாங்கினா நெடுங்காலத்துக்கு இருக்கணுன்ற மைண்ட் செட்டில் உள்ள மக்கள் தான் நம்ம. வெளிநாட்டில் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நிலையாக ஒரு இடத்துல இருப்பாங்களான்னு தெரியாது. அதனால என்ன செய்வாங்க, 5 இயர்ஸ் யூஸ் பண்ணால் போதும், 2 இயர்ஸ் யூஸ் பண்ணால் போதும்னா அவங்களும் போட்டு போயிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி சைனா மார்க்கெட்லேருந்து நமக்கு நிறைய இம்போர்ட் ஆகி தமிழ்நாட்டில் மார்க்கெட்டில் நிறையா பொருள் இருக்குது. சோஃபாலாம் வாங்குவாங்க, எல்லாமே ஸ்க்ரூ ஃபிட்டிங்கில் இருக்கும். 4 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அது டேமேஜ் ஆகிடும், மறுபடியும் இவங்க மாற்றுவாங்க. பட் நம்மகிட்ட அப்படி கிடையாது. லைஃப் ஃபுல்லாக லைஃப் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பேன். 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு சோஃபா வாங்கினேன், பெயிண்டிங் போயிடுச்சு, 5 இயர்ஸில் மினிமம் 8 இயர்ஸ் பெயிண்டிங் ஒன்றும் ஆகாது. அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே என்கிட்ட சொன்னீங்கன்னா மறுபடியும் ஒரு ரீபெயிண்ட் பண்ணுவேன். எப்படி நீங்கள் வீட்டை